நேற்றைக்கு நடந்ததெல்லாம் வீடியோவில் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றார், தம்பி ஸ்ரீதரன் இது சமுத்தி அதுக்குள்ள இல்லையே. ஒரு அண்ணன் மாவசேனாராஜா என்ன சொல்றார், தான் தான் வடக்காளி, எனக்கு தெரியும் அதுக்குள்ள இருக்குன்ற கேட்டுறீங்களா? அது வடக்காளி தான் அதுக்குள்ள இருக்கு. அப்புறம் அண்ணன் மாவசேனாராஜா என்ன சொன்னார், 9 பேர் கொண்ட பெஞ்ச், 9 பேர் கொண்ட நீதிபதி, 9 பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டதுதான் தீர்ப்பளிக்கப்பட்டு. ஆனால் அப்படியே 3 பேர் நீங்கள் எல்லாம் பதிவு செய்தபடியே சில உண்மையில நான் சொல்ல விரும்ப இல்லை. 3 பேர் தான் அது, 9 பேர். நாங்கள் 2 நாள் வாங்க போயிருந்தோம் நாங்களுக்கு நீதிமன்றத்துக்கு. அப்போ அந்த நீதிமன்றத்தில் வச்சு நாங்கள் என்ன சொன்னது, எங்களுக்கு 13+ இந்த வாழ்வின் எழுச்சி எங்களோட மக்களுக்கு தேவை, வாழ்வின் எழுச்சி தேவை. அந்த 13 திருத்தமும் எங்களுக்கு தேவை. நீதிமன்றத்தில் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தில் வச்சு சொன்னேன், நீங்கள் கேட்கல வாயாலையா சாப்பிட்டுருக்கு, இல்லை கொஞ்சம் கீழே மூக்காலையா சாப்பிட்டுருக்கு, இல்லை கொஞ்சம் கீழே வாயால சாப்பிட்டு. நீதிமன்றத்தில் சொன்னேன் டச் செய்யாம முடிஞ்ச வேலைக்கெல்லாம் வாசல்ல விட்டு பத்திரிகையாளர் கேட்டு எடுத்து நீங்களா அந்த கேள்வியை கேட்டு யோசிச்சேன். மூக்காலையா சாப்பிட்டேன்னுக்கு நான் இல்லை கொஞ்சம் கீழே வாயால சாப்பிட்டேன்னு சொல்லலாம். பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்போ நீங்கள் எனக்கு உங்களுடைய மனநிலையும் விளங்குது, உங்களுடைய பின்னணியும் எனக்கு தெரியும். அதோட உங்களை யாரையும் போவீங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்தேன். அப்போ ஜனநாயக வழிமுறைக்கு வந்ததில் இருந்து நான் சொல்ற விஷயம் இபிடிபி தவறுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் விமர்சிக்கவும். அப்பா நீ இபிடிபி திருத்தலாம், அதை விட்டுட்டு சேறு பூசாதீங்கன்னு சொல்றோம், சேறு பூச வேண்டாம்னு சொல்றோம். அது ஒரு ரிவ்யூ ஒன்றா என்ன சொல்றோம், மீளாய்வு, அதாவது மீளாய்வு செய்கிற ஒரு கூட்டம் உறுதிப்படுத்துற மாதிரியான செயற்பாடுகளை தான் அதை கொண்டு வைக்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இவியல் அது ஒரு அரசியலாக பார்த்தது அல்லது பிரச்சனைகளை உருவாக்க பார்த்தோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு எண்ணத்தோடு அவியல் வாழ்றது. இப்போ அவியல் முன்வைக்கிற சில கோரிக்கைகள் அது எங்களுக்கு ஊறியது. அவியல் வைக்கணும்ன்றதுக்காண்டி அது அவியல பிரச்சனைன்ற இல்லை, இது எங்களுக்கும் ஊறிய பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு அமைச்சரவை பத்திரம் போட்டிருக்கிறோம். அதாவது எங்கள் நலமுறை நிலையங்களில் இருக்கிற அந்த நலமுறை நிலையங்களில் இருக்கிற அந்த நலமுறை நிலையங்களை என்னன்னு சொல்றது, அந்த நலமுறை நிலையங்களில் இருக்கிற மக்கள் முன்னுரிமையேற்றம் மட்டும் அவர்களுடைய அந்த வாழ்க்கைத்தரம் என்று சொன்ன விட இருக்கிற இதை என்னன்னு சொல்றது, நிலையங்கள் வாழ்வழிக்கிற நிலையங்களை திருத்தி அந்த இதெல்லாம் செய்து கொடுக்கணும் என்று சொல்லி 2010 உறுதிப்படுத்தப்பட்டதன்படி இலங்கை சமுத்தி அதிகார சபையை திணைக்களமாக உள்வாங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டதன்படி இந்த திவிநெகுமாவு திணைக்களம், அதாவது வாழ்வின் எழுச்சி என்ற திணைக்களத்துக்குள்ள பல தொடர்புடைய நிறுவனங்கள் உள்வாங்கப்படுது. அதில் மிகப்பெரியதும் அதிக அளவில் எண்ணிக்கை கொண்டதுமான உத்தியோகத்தர் படை கொண்டது இந்த சமுத்தி அதிகார சபை. உதாரணமாக இப்போ ஏறக்குறைய 35,000 பேர் இந்த இதுக்குள்ள உருவாக்கப்பட இருக்கிறாங்க. வாழ்வின் எழுச்சி அமைப்பு திணைக்களத்திற்கு உள்ள எல்லா நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்தர். அதில் 32,000 கணித்த உத்தியோகத்தர்கள் வந்து இலங்கை சமுத்தி அதிகார சபையோடு தொடர்புடைய உத்தியோகத்தர். நான் நேற்றைய தினம் நான் அந்த மறுப்ப சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது காரணம் என்றால், கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சமுத்திக்கும் திவிநேருக்கும் தொடர்பில்லை என்ற கூட்டம் முன்வைத்தேன். நான் அந்த கூட்டம் மறக்கிறதுக்காண்டி தான் நான் கௌரவ அமைச்சர்கிட்ட அனுமதி பெற்று அந்த கூட்டம் மறந்தேன். ஏன்னா எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் இந்த திணைக்களமாக உள்வாங்கப்படுவது ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த சமுத்தி அதிகார சபை, பெரிய எண்ணிக்கையான உத்தியோகத்தோடு சமுத்தி அதிகார சபையை சேர்ந்தது. எனவே அந்த கூற்றில் வந்து ஒரு வெளிப்படையான பொய்மைத்தன்மை, அது
அப்போ அதை கேட்டுக்கொண்டு இருக்க எங்களால் முடியாது. அதனால நாங்கள் மறந்துட்டோம். ரெண்டாவது விஷயம், இந்த திவிநேகமாக சொல்லப்படுகிற வாழ்வின் எழுச்சியால் திணைக்கிடம்ன்றது இன்னும் இது மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக தான் இருக்குது. நாங்கள் இந்த சட்டமூலத்தில் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட இது தொடர்பான விளக்க உரைகள் கூட்டங்கள் ஊடாக அறியப்பட்ட விஷயம், இப்போ இருக்கிற சமுத்தி வங்கி சங்கங்கள் திவிநேகும சமுதாய மட்ட வங்கிகளாக வருது, சமுதாய மட்ட அபிவிருத்தி வங்கியாக வருது. இப்போ நான் பார்க்குறோம் இலங்கை மத்திய வங்கி கீழே மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் பட்டியலில் சமுத்தி வங்கி இல்லை, கிராமிய வங்கிகளும் சமுத்தி வங்கிகளும் இல்லை. ஆனால் இப்போ இந்த திட்டத்துக்களை உள்வாங்கப்படுகிற பொழுது திவிநேகும சமுதாய மட்ட அபிவிருத்தி வங்கின்னு வருகின்ற பொழுது மத்திய வங்கியில கண்காணிப்புகளை இது வேற ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு மத்திய வங்கியில் பயிற்சி பெற்ற வைக்கிறது. அப்போ அதில் உறுதியளிக்கப்பட்டது இப்படி இந்த எதிர்காலத்தில் இந்த நிதி அதை அறிவிக்கப்படும். அப்போ இந்த அதிகாரங்களிடத்தில் குவிய போகுது, இதில் நிதி மோசடி வேறு அப்படி சொல்கிற கைக்கூற்றுக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இதுவரையில் இருக்கிறத விட இந்த மேம்பட்ட நிலை ஒன்று வருது. மத்திய வங்கி போன்ற நிறுவனங்களில் கண்காணிப்புகளை ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் இந்த வங்கிகள் வரப்போகும். அடுத்தது இப்போ இன்று இருக்கிறது போன்று இன்னும் மேம்பட்ட பல மக்களின் கட்டமைப்பு இதுக்குள்ள வருது. உதாரணமாக சொல்ல போனால் இதுவரையில் சமுத்தி வங்கிகளுக்கு தேசிய மட்டத்தில் ஒரு பேரவை இல்லை. இந்த திவிநேகம்னு சொல்லப்படுற வாழ்வழிச்சு திட்டத்துக்குள்ள வர இந்த திட்டத்தில் ஒரு தேசிய பேரவை ஒன்று அமைக்கப்படும். இப்போ தேசிய பேரவையில் மக்களால் சான்று பெற்ற பெரியோர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார். அதில் அதிமீத ஜனாதிபதி மற்றது சம்பந்தப்பட்ட கௌரவ அமைச்சர் சிபாரிசில் அவர் உள்ள பிறவர், அதாவது துறைசார் நிபுணர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட அது உள்ளடங்க இருக்கிறார். சமுத்திய அதிகார செய்தி இப்படி திருதிருப்பண்டு இப்படி மாற்றப்பட்ட ஒரு செய்தி சொன்னார். திருதிருப்பண்டு இந்த மாற்றம் நடக்கியது. நான் ஏற்கனவே சொல்லப்பட்டப்பல 2005ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டு 2010 உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு 2018 முடிய போகும் கடத்தில் நான் இருக்கிறேன். அவர் நீண்ட கால இடைவெளியில் இதற்கான தயாரிப்பு நடந்திருக்கு. இது திடீர்னப்பட்டு ஒரு குறைப்பிரசவம் மாதிரி வருது. அப்போ இதான உண்மை. இதில் ஒரு ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு இருக்குது. இதில் நான் பார்க்க போனால் விவசாயம் சார்ந்த கைத்தொழில்கள், நுகர்ச்சி பொருளுக்கான உறுதிப்பாடு, ஒரு உணவு பாதுகாப்பு பொறிமுறை இதுக்குள்ள வருது.